நம்ம அலெக்சாண்டரோட பயோகிராஃபியை வந்து பகுதிகளாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு 4 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். லாஸ்ட் அந்த பார்ட் 4ல் வந்து எதை பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா கிரேனிக்கஸ் யுத்தத்தை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இசஸ் யுத்தத்தை வந்து பார்க்கலாம். இந்த கிரேனிக்கஸ் யுத்தத்தில் வந்து அலெக்சாண்டருக்கு கிடைத்த அந்த வெற்றியை வந்து டேரியஸ் மன்னரை வந்து ரொம்பவே வந்து ஆத்திரமடைய செய்யுது. இனிமேலும் நம்ம வந்து அலெக்சாண்டரை விட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நம்முடைய சந்ததிகளே இல்லாமல் செஞ்சிருவாங்க. அதனால் அதற்கு முன்னாடி நம்ம வந்து முந்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. படையை திரட்டுற முயற்சியில் வந்து இறங்குறாரு. அலெக்சாண்டரை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும். பாரசீகர்களாகிய நம்முடைய மானத்தை மீட்டெடுக்க தயாராகுங்கள், புறப்படுங்கள், வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து டேரியஸ் மன்னர் வந்து சொல்கிறாரு. இதுதான் டேரியஸ் மன்னர் வந்து படையை திரட்டுறதுக்கு பயன்படுத்திய ஒரு வாசகம். ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து குவிய தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்தந்த நாடுகளில் போர் பயிற்சி பெற்றவங்க தான். அதனால இவங்களுக்குன்னு பிரத்யேக பயிற்சிகள்லாம் கொடுத்து அந்த யுத்தத்துக்கு தயார் செய்கிற அந்த பெரிய வேலையெல்லாம் இல்லாமல் இருக்குது. டேரியஸ் முகாமில் வந்து பரபரப்போட உச்சத்தில் இருக்கிறாங்க வீரர்கள். டேரியஸ் மன்னரும் தான். டேரியஸ் மன்னர் வந்து என்ன கேட்குறாருன்னா, நம்ம இடத்தில் வந்து அந்த மசிடோனியா அடிமை யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அடிமை மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு வந்து அலெக்சாண்டரை பார்த்தாருன்னா அடையாளம் தெரியுமா அப்படின்னு வந்து விசாரிங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவருடைய பேர் வந்து அமிண்டாஸ். அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ அலெக்சாண்டரை பார்த்துருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்துருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நேரில் பார்த்தா உன்னால் அடையாளம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அந்த மசிடோனியா அந்த அடிமையும் வந்து சொல்கிறாரு. இப்போ டேரியஸ் மன்னர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அலெக்சாண்டர் தங்கியிருக்கிற அந்த ஷில்ஷியாவை நோக்கி நம்முடைய படைகள் வந்து முன்னேறட்டும், கூடவே இந்த அமிண்டாஸையும் அழைத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேரியஸோட படைகள் வர்ற விஷயம் வந்து அலெக்சாண்டர் காதுக்கு வந்து வருது. உடனே அலெக்சாண்டரும் வந்து உற்சாகமாக வராரு. நம்ம எதிர்க்க வருகிறாரா அந்த டேரியஸ் மன்னர், வரட்டும், அவரை நம்ம வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கிமு 333 நவம்பர் மாதத்தில் மல்யூஸ் பகுதியில் அலெக்சாண்டர் இருக்கிற நேரத்தில் பாரசீக மன்னர் டேரியஸ் வந்து மறுபடியும் வந்து அவங்களோட படைகளோட சொச்சிங்கிற இடத்துல வந்து முகாமிட்டு இருக்கிறதாக வந்து தகவலும் வந்து கிடைக்கிது. இந்த சொச்சிங்கிற நகரம் வந்து அஷூரியாவுக்கு அருகில் உள்ள ஒரு பகுதி தான். இப்போ அலெக்சாண்டர் வந்து தன்னுடைய வீரர்களை அழைச்சி என்ன சொல்கிறாருன்னா, டேரியஸ் மன்னரும் அவங்களோட படைகளும் வந்து முகாமிட்டுருக்குறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து அலெக்சாண்டர் வந்து தன்னுடைய படை வீரர்களை பார்த்து, நாளைக்கு வந்து நீங்கள் போருக்கு வந்து தயாராக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பொழுதும் விடிது. ஓடிக்கொண்டிருக்கிற நதியில் சூரிய கதிர்கள் பட்டு அந்த இசியாஸ் நதியே வந்து தங்க குழம்பு போல தகதகன்னு மின்னுது. டேரியஸ் மன்னரும் அவருடைய படைகளும் வந்து நெருங்கி விட்டதாக செய்தி வந்து அலெக்சாண்டருக்கு வந்து தெரிவிக்கவும் படுது. டேரியஸ் மன்னரோட படைகள் வந்து ஆவேசமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அலெக்சாண்டர் வந்து உடனடியாக தன்னுடைய தளபதிகள் அத்தனை பேரையுமே அழைக்கிறாரு. போருக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த போர் வந்து பரிசுத்தமான வீரர்களாகிய நமக்கும் நம்மிடம் ஏற்கனவே தோற்று ஓடி போனவர்களுக்கும் இடையேயான ஒரு போர் தான். இதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. மறந்தும் கூட நம்ம வந்து தோற்றக்கூடாது. இந்த முறை வந்து வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும். எந்த விதத்துலையும் நம்ம வந்து சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத வந்து டேரியஸ் மன்னருக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி தான் எந்த விதத்திலையும் மேலானவன் அல்ல அப்படிங்கிறதையும் டேரியஸ் மன்னன் வந்து உணர்ந்துக்கணும். அவருடைய தாக்குதல்கள் வந்து அந்த அளவுக்கு வீரியம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு வந்து அலெக்சாண்டர் வந்து உத்தரவிடுறாரு. ஆனால் அலெக்சாண்டரோட படையில் வந்து வீரர்கள் வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, பல வீரர்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்குது. தட்ப வெப்பநிலையும் அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. இருந்தாலுமே வந்து வீரர்களை வந்து யுத்தத்துக்கு வந்து தயாராக இருக்க சொல்கிறாரு அலெக்சாண்டர். இந்த யுத்தத்தை வந்து இசஸ் யுத்தம் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்பட்டாலும் கூட உண்மையிலே இது வந்து பினாரஸ் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் தான் இந்த யுத்தமே வந்து நடைபெறுது. அலெக்சாண்டர் எங்கே சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட டேரியஸ் மன்னர் வந்து தன்னுடைய படையை வந்து அலெக்சாண்டரோட படைக்கு எதிர்கொள்வதற்கு வசதியாக வந்து பினாரஸ் நதியின் அந்த வடக்கு கரைக்கு திருப்புறாரு. இந்த செய்தி வந்து அலெக்சாண்டருக்கு வந்து தெரிய வருது. தன்னோட வீரர்களை வந்து அழைத்து அவங்கள வந்து உத்வேகப்படுத்துறாரு. அலெக்சாண்டர் வந்து தன்னோட குதிரை படையை வந்து வலது புறத்தில் நிறுத்தி வைக்கிறாரு. காலாட்படைகளுக்கு வந்து இடது புறத்தில் வந்து இடமளித்து இருக்கிறாரு. அதற்கு பதிலடியாக 30,000 கிரேக்க படைகளை வந்து வலது புறத்திலும் 60,000 வீரர்களை வந்து இடது புறத்திலையும் நிறுத்தி வைக்கிறாரு டேரியஸ்.
வந்து 20,000 வீரர்களை வந்து அலெக்சாண்டர் தன்னோட வலது திசையிலையும் வந்து நிறுத்தி வைக்கிறாரு. டேரியஸ் மன்னர் வந்து அலெக்சாண்டரோட படைகளுக்கு இடதுபுறத்தை நோக்கி செலுத்துறாரு. அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அலெக்சாண்டரும் தன்னுடைய குதிரைப்படையை வந்து செலுத்துறாரு. இரு தரப்புக்கும் இடையே வந்து கடுமையான மோதல், வேகம், பரபரப்பு, ஆக்ரோஷம் எல்லா உணர்வுகளுமே வந்து இந்த யுத்த களத்துல வந்து வெளிப்படுது. இந்த முறை வந்து டேரியஸ் மன்னரோட வீரர்கள் வந்து மெசிடோனிய வீரர்களை வந்து அம்புமலை வந்து தாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த மெசிடோனியா படை வந்து நிலை குலைந்து போகிறாங்க. பதில் தாக்குதல் தொடுக்க முடியாம வந்து திணறாங்க. இப்போ அலெக்சாண்டர் வந்து சட்டுன்னு வந்து அவரோட வியூகத்தை வந்து மாத்துறாரு. தன்னுடைய வலது பக்கம் இருக்கிற அந்த படைகளை வந்து பாரசீக படையோட அந்த இடதுபுறத்துக்கு நோக்கி செலுத்துறாரு. ஏன்னா அங்குதான் வந்து டேரியஸ் மன்னர் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவரோட யூகத்தை வந்து மாத்துறாரு. இப்போ மெசிடோனியா படையும் வந்து அங்கே உள்ள நுழைஞ்சு போகிறாங்க. அங்கே உள்ள அந்த பாரசீக குதிரைப்படையும் வந்து திமிரி கொண்டு போரிட்டு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அலெக்சாண்டரோட அந்த ஈட்டி படைகள் வந்து நடத்தி அந்த ரத்த வெறி தாக்குதலில் வந்து டேரியஸ் படை வந்து அப்படியே திணறாங்க. இதுவும் வந்து மெல்ல மெல்ல மெசிடோனியர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்து வருது. ஒரு கட்டத்தில் வந்து டேரியஸோட படை வந்து ஆபத்தில் சிக்கிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கடல் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மூர்க்கம் நிறைந்த ஆறு வந்து இருக்குது. ஒரே இடத்துல நின்று போர் செய்ய முடியாத ஒரு நிலை. இதனால டேரியஸோட படை வந்து ரெண்டா வந்து பிரியுது. இதுதான் சமயம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அலெக்சாண்டர். நேரத்தில் வந்து ஈட்டி படையும் அந்த குதிரை படையுமே வச்சு தாக்குதலில் வந்து இறங்குறாங்க. நிலை குலைந்து போறாங்க அந்த டேரியஸோட படை. பாரசீக வீரர்கள் தன் கண் முன்னாலேயே மடிவதை பார்த்த டேரியஸ் மன்னருக்கு வந்து ரொம்பவே வந்து பயம் வந்து வருது. மறுபடியும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை வந்து வருது. மறுபடியும் டேரியஸ் மன்னர் வந்து தப்பிச்சு போறாரு. ஏன்னா டேரியஸ் வந்து மறுபடியும் தப்பிச்சிட்டாரா, தப்பிக்கவே கூடாது, அவங்கள வந்து பிடிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அலெக்சாண்டர். குதிரை வீரர்கள் சிலர் டேரியஸ் சென்ற பாதையில மின்னல் வேகத்துல பறக்க தொடங்குறாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே வந்து டேரியஸ் மன்னரை வந்து முடியல. யுத்தம் செய்வதை காட்டிலும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் தேர்ந்தவனாக இருக்கிறாரு இந்த டேரியஸ் மன்னர் அப்படின்னு வந்து அலெக்சாண்டர் வந்து சொல்றாரு. உற்சாகமா ஓய்வு எடுக்கிறதுக்கும் செல்றாரு அலெக்சாண்டர். அறையை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கிறாரு மருத்துவர் பிலிப். மன்னரை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. மருத்துவர் பிலிப் வந்து என்ன சொல்றாருன்னா, அரசே, உங்களுடைய தொடைப்பகுதியில வாளால ஏற்பட்ட காயம் ஒன்றை நான் கவனிச்சேன். அதுக்கு வந்து உடனடியாக நான் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கு அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, இல்லை பிலிப், எனக்கு வந்து ஒரே ஒரு காயம் தான். ஆனா நம்முடைய வீரர்களுக்கு வந்து ஏராளமான காயங்கள் இருக்குது. அவங்கள முதல்ல நம்ம வந்து கவனிப்போம், அதுக்கப்புறமா நீங்க என்ன கவனிங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. வீரர்கள் தங்கியிருந்த அந்த கூடாரத்துக்கு போறாங்க. வீரர்களுமே வந்து படுக்கையில வந்து படுத்திருக்காங்க. உங்கள உடல்ல வந்து ஏற்பட்டுள்ள அந்த காயங்களுக்கு வந்து நம்முடைய மருத்துவர்கள் வந்து மருந்து அளிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து சிகிச்சை முடிந்ததும் அந்த உணவருந்தும் இடத்துக்கு வந்து வர்றாரு அலெக்சாண்டர். இன்று நாம் சிறைப்பிடித்தவர்களில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. 4 பேர் முக்கியமானவர்கள் அரசே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே அந்த 4 பேர் யார் அப்படின்னு டேரியஸோட மனைவி, தாய் மற்றும் டேரியஸ் மன்னரோட 2 மகள்கள். அந்த 4 பேருமே வந்து டேரியஸ் மன்னர் வந்து போரில் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, இது வந்து தவறு, உடனடியாக அவங்களுக்கு வந்து உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வெற்றி கழிப்பில் இருக்கிறாரு மன்னர் அலெக்சாண்டர். தான் வெற்றி கொண்ட பகுதிகளை எல்லாத்தையும் சுற்றி பார்க்க விரும்புகிறாரு. அதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்படுது. உடனடியாக பாரசீக நாட்டு சாத்திர வல்லுநர்கள், அறிவியல் மேதைகள், வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாத்தையுமே வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த கிரேக்க நாகரிகத்தையும் அந்த கலாச்சார பெருமைகளையும் அவங்களுக்கு வந்து விரிவாக எடுத்து உரைக்கிறாங்க. எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையை வந்து விடுக்கிறாரு. அதோடு இல்லாமல் பாரசீக கலாச்சாரத்தையும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், பல்வேறு தகவல்களை வந்து அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு அலெக்சாண்டர். சிறிது ஓய்வுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் போர்க்களம் புகுறாங்க இந்த மெசிடோனியா படை வீரர்கள். இந்த முறை வந்து மற்ற பாரசீக மன்னர்களை எதிர்த்து தாக்குதல்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்குது. அதோட விளைவா வந்து மேலும் 2 பாரசீக மன்னர்கள் வந்து அலெக்சாண்டர்கிட்ட வந்து தங்களோட நாடுகளை வந்து கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஒரே ஒரு மாற்றம், டயர் என்கிற நாட்டின் மன்னர் மட்டும் சரணடையாமல் எதிர்த்து நிற்கிறாங்க. உங்களை வந்து உங்களால் ஆனதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சவால் இடுறாங்க. அலெக்சாண்டருக்கு இது வந்து ரொம்ப கோபத்தை வந்து தூண்டுது. உடைய அந்த மெசிடோனியா படைகள் வந்து உடனே சென்று அந்த டயர் ராஜ்யத்தை வந்து சுக்கு நூறாக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. 7 மாதங்கள் வந்து நடந்த போர்ல வந்து இறுதியா அந்த டயர் அரசு வந்து வீழ்த்தவும் படுது. அலெக்சாண்டருக்கே இந்த முறையும் வந்து வெற்றியும் வந்து அடைகிறாரு. எகிப்தை வந்து அலெக்சாண்டர் நெருங்கின நேரத்தில் வந்து அங்கிருந்த மக்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா இந்த பாரசீகர்கள் கொடுத்த அந்த அடிமை காற்றுக்கு பதிலாக அலெக்சாண்டர் தாங்கள்
வாசிப்பதற்கு சுதந்திர காற்றை கொண்டு வருவார் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த மக்களை பார்த்த உடனே இது எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிறாரு அலெக்சாண்டர். அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையுமே வந்து பயபக்தியோட வணங்குறாரு. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இந்த எகிப்து மக்களோட அந்த நன்மதிப்பையும் நம்பிக்கையும் ஆதரவையும் வந்து சுலபமாகவே வந்து சம்பாதிக்கிறாரு அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தங்களுடைய தலைவராகவே வந்து அலெக்சாண்டரை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒரு நல்ல நாளில் வந்து எகிப்திய வழக்கப்படி அந்த பட்டம் சூட்டும் விழாவும் வந்து நடைபெறுது. கத்தியின்றி ரத்தமின்றி நாடு கிடைத்த மகிழ்ச்சி அலெக்சாண்டருக்கு. அன்பை செலுத்தி கூட நாட்டை வெல்ல முடியும் அப்படிங்கிறது அலெக்சாண்டருக்கு உணர்த்தியது யார் அப்படின்னாக்கா எகிப்திய மக்கள் தான். தலைநகர் காசாவை மசிடோனியா படைகள் கைப்பற்றிய போது ஏராளமான விலை உயர்ந்த பொருட்கள் வந்து கிடைக்குது. அதுலேயுமே மிக முக்கியமானதுன்னு பார்த்தாக்கா சாம்பிராணி. அதை பார்த்ததுமே அலெக்சாண்டருக்கு வந்து இளம் வயதில் பாடம் சொல்லி கொடுத்த அந்த லியோனிடஸ் ஞாபகத்துக்கு வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, நீ போரில் ஜெயிச்சனா சாம்பிராணியை கொண்டு வந்து தாராளமாக நீ செலவு செய் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அவருடைய வார்த்தைகள் வந்து அலெக்சாண்டருக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். உடனடியாக அந்த சாம்பிராணியை வந்து லியோனிடஸ்க்கு வந்து அனுப்பி வைக்க உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். அதை வந்து லியோனிடஸ் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து சாம்பிராணியை நீ கடவுளுக்கு தாராளமாக பயன்படுத்து அப்படின்னு வந்து கடிதமும் வந்து அனுப்புறாரு. தங்கள் புதிய மன்னருக்கு அன்பு செலுத்தும் விதமாக நைல் நதிக்கரையில் ஒரு நகரை அமைக்கிறதுக்கு முடிவு செய்கிறாங்க எகிப்து மக்கள். இந்த நகரில் வந்து கிரேக்க நாட்டு சிற்பம், கலாச்சாரம், கட்டடக்கலை நுணுக்கம் எல்லாம் வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் கிரேக்க நுணுக்கங்களை அந்த நாட்டில் விதைக்கவும் செய்கிறாங்க. அதன்படியே ஒரு நகரமும் வந்து உருவாகுது. அதன் பெயர் தான் அலெக்சாண்ட்ரியா. இன்றளவும் கூட பிரபலமாக இருக்கிற ஒரு நகரம்னு பார்த்தாக்கா அந்த அலெக்சாண்ட்ரியா நகரம் தான். பாரசீகத்தை பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டரோட கையில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த டேரியஸ் மன்னரோட இது வந்து கதை வந்து இன்னுமே முடியலை. அலெக்சாண்டருக்கு வந்து டேரியஸ் மன்னர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னாக்க, நான் உங்கள்கிட்ட சமாதானத்தையும் நட்பையும் தேடி விளைகிறேன். தங்களுடன் நடைபெற்ற போர்களில் வந்து ஏராளமான வீரர்கள் வந்து சிறைப்பிடிச்சிருக்கீங்க. அவங்கள எல்லாத்தையும் தாங்கள் வந்து உடனடியாக விடுதலை செய்யணும். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதற்கு விலையாக வந்து 10,000 ஏலண்டுகள் பணத்தை வந்து நான் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த யூஃப்ரட்ஸ் ஆற்றின் இரு புறத்துலேயும் உள்ள நாடுகள் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கே வந்து தந்துடுறேன். மேலும் என்னுடைய மகளையும் வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அலெக்சாண்டர் வந்து என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து என்னை நேரடியாக வந்து பாருங்கள், இது குறித்து நம்ம வந்து விரிவாக நம்ம பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்த சில நாட்கள்லேயே அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து வருது. சிறைப்பிடித்து வைக்கப்பட்டு இருக்கும் டேரியஸோட மனைவி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வருது. டேரியஸ் மன்னரோட கௌரவத்துக்கு எந்த ஒரு வகையிலுமே வந்து பங்கம் வந்துடக்கூடாது. அவங்களுடைய மனைவியை வந்து அடக்கம் செய்யுங்கள். இறுதி சடங்குகள் வந்து விமர்சையாக நடக்கணும். பாரசீகர்கள் பின்பற்றக்கூடிய அத்தனை சடங்குகளுமே செய்யப்பட்டு தான் அவங்களோட மனைவியை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. யுத்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இதை வந்து யுத்த விளையாட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீரர்கள் எல்லாரும் இரு அணிகளாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க. பிரிவுக்கு ஒரு தளபதி இருப்பாங்க. ஒரு தளபதிக்கு அலெக்சாண்டர் என்ற பெயரை வந்து சூட்டுவாங்க. எந்த நாட்டை எதிர்த்து அவங்க போர் புரிகிறாங்களோ அந்த நாட்டை சேர்ந்த மன்னனோட பெயரை வந்து இன்னொரு பிரிவுக்கு வந்து தளபதிக்கு வந்து வச்சிருவாங்க. இரு தரப்பு வீரர்களுமே வந்து மன்னர் அலெக்சாண்டர் முன்னிலையில வந்து போரிடுவாங்க. ஆயுதங்கள்லாம் எதையும் அவங்க பெரிதா பயன்படுத்த மாட்டாங்க. சின்ன சின்ன கற்கள், கொம்புகள் இதுதான் இவங்களோட ஆயுதங்களா இருக்கும். இறுதியில் யார் வெற்றி பெறாங்களோ அதுக்கு வந்து மன்னரே வந்து பரிசும் வழங்குவார். இந்த யுத்த விளையாட்டு வந்து அலெக்சாண்டர் காலத்தில் மட்டும் இல்லை, மன்னர் பிலிப்போட காலத்துலேயும் இது போன்ற பொய்யான யுத்தங்கள் வந்து நடக்கும். இதில் எல்லாமே வந்து அலெக்சாண்டர் என்ற பெயரிட்ட தளபதிக்கு தான் இறுதி வெற்றியும் வந்து கிடைக்கும். கிமு 331 நடந்த கௌகமேலா யுத்தத்துக்கு முன்னாடி இது போன்ற பொய்யான யுத்தம் வந்து ஒன்று நடந்துச்சு. அதுலேயும் வந்து அலெக்சாண்டர் என்ற பெயரிட்ட தளபதிக்கு தான் வெற்றியும் கிடைச்சிது. இதுலேயும் வந்து அலெக்சாண்டர் என்ற பெயரிட்ட தளபதி தான் வெற்றி பெறுறாங்க. அலெக்சாண்டர் வந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறாரு. ஜெயிச்ச தளபதிக்கு வந்து நிறைய பரிசுகளை வந்து வாரி வழங்குறாரு. இந்த யுத்தத்துக்கு வந்து அரபெல்லா யுத்தம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பேட்டில் ஆஃப் அரபெல்லா. இந்த முறையும் டேரியஸோட படைகளே எண்ணிக்கையில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. மவுண்ட் கேமல் ஈராக்கோட வடபகுதியை சேர்ந்த இந்த ஒட்டகமலை என்கிற இடத்துல நடைபெற்ற இந்த யுத்தத்தில் வந்து அலெக்சாண்டரோட படைகளை காட்டிலும் டேரியஸோட படைகளே வந்து எண்ணிக்கையில் வந்து உயர்ந்து இருக்கிறாங்க. இந்த யுத்தத்துக்கு முன்னால் கூட எந்த ஒரு ஓய்வுமே இல்லாமல் ஒவ்வொரு யுத்தத்தையும் நடத்தி கொண்டுட்டு இருக்கிறாரு அலெக்சாண்டர். குறிப்பாக இந்த எகிப்தையும் மெடிட்டேரியன் கடற்பகுதியையும் கைப்பற்றும் முயற்சியில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாகவே நடந்துட்டு இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன நாடுகளாக இருக்குது. அலெக்சாண்டரோட படைபலத்துக்கு வந்து இவங்க பக்கத்தில் அவங்களால நெருங்கவே முடியாது. அதனால வெற்றி வந்து அவங்களுக்கு
சீக்கிரமாவே வந்து கிடைக்குது. எகிப்துக்கு அடுத்து சிரியா, அதுவும் இவரோட வசத்துக்கு வருது. அங்கிருந்து யூப்ரேட்டஸ் மற்றும் டைகரஸ் என்ற 2 நதிகளையும் கடக்கிறாரு அலெக்சாண்டர். அப்போதுதான் அவருக்கு வந்து எதிரி வந்து ஒருத்தர் கூட இல்லாம, பிரச்சனையே இல்லாம அவர் வந்து கடந்து முடிக்கிறாரு. இந்த நேரத்துல தான் தன்னுடைய படையை வந்து ஒருங்கிணைத்து பட்டை தீட்டும் முயற்சியில ஈடுபடுறாரு டேரியஸ் மன்னர். சுமார் 1,00,000 பிரத்யேக வீரர்களை கொண்டு அலெக்சாண்டரோட படைகளை வந்து எதிர்த்து போரிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இந்த முறை வந்து அலெக்சாண்டரோட ஆணவத்தை நம்ம கண்டிப்பா ஒழிச்சே ஆகணும், அதனால நீங்க வீரர்களே நீங்க தயாரா இருங்க அப்படின்னு வந்து டேரியஸ் மன்னர் வந்து சொல்றாரு. அந்த யுத்தத்தின் போது குறுகலான இடத்துல வச்சு போரிட்டதுனால நம்மளுடைய படைகள் வந்து உண்மையான தைரியம் வீரியம் எல்லாம் வெளிப்படலை. இனிமேல அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது. நிச்சயமா நமக்கு சாதகமான ஒரு இடத்த தான் நம்ம தேர்வு செய்யணும். அந்த இடத்துல தான் வந்து யுத்தம் நடக்கணும், அந்த இடத்துல தான் வெற்றியும் அடையணும், அதே இடத்துல வந்து அலெக்சாண்டரோட மரணமும் வந்து நிகழணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. டேரியஸ் மன்னர் வந்து யுத்தத்தை நடத்துறதுக்கான அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் நம்ம ஒரு மாபெரும் திடலை வந்து தேர்ந்தெடுக்க கூடாது, நம்மளுடைய படைகளோட எண்ணிக்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அதன் மூலமா நம்ம அலெக்சாண்டரோட படையை வந்து நம்ம கலவரப்படுத்தணும், அதனால ஒரு திடலை வந்து நம்ம தேர்வு செஞ்சு ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. பாரசீக படையில வந்து 30,000 ஈட்டி வீரர்கள், 40,000 குதிரை வீரர்கள், 10,000 பாரசீக ஈட்டி வீரர்கள், 1000 பாக்டீரியன் குதிரை படையினர், 1100 வில்வித்தைக்காரர்கள் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 ரதங்களும் 15 இந்திய போர் யானைகளும் வேற அதில் வந்து இடம் பிடிக்குது. சட்ரைப்ஸ் மற்றும் சைத்தியன் அப்படிங்கிற மலைசாதி வீரர்களையும் வந்து அந்த போர்க்களத்துக்கு வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாருமே வெறும் அந்த வித்தியாசமான போர் பயிற்சிகளை வந்து பெற்றவங்க தான் அந்த மலைஜாதி வீரர்கள். நிறைய புதிய யுக்திகள் வந்து அலெக்சாண்டருக்கு எதிராகவே வந்து வகுத்திருக்காங்க. யுத்த களத்துக்கு வர்றாரு டேரியஸ். வழக்கமாக பாரசீக அரசர்கள் யுத்த களத்துல அப்படி இருப்பது தான் மரபு. தன்னை சுற்றி எப்போதுமே ஒரு வித்தியாசமான பாதுகாப்பு வளையத்தை வந்து ஏற்படுத்திப்பாங்க. வலதுபுறத்துல பாக்டீரியன் குதிரை வீரர்கள், கிரேக்க மற்றும் பாரசீக குதிரைப்படை வீரரை வந்து நிறுத்துறாரு. வலதுபுற மத்தியில வந்து பாரசீக காலாட்படை வீரர்களை வந்து பற்றாரு. தன்னால முடிந்த வரைக்கும் அத்தனை சக்தியுமே வெளிப்படுத்துற ஒரு படையை வந்து திரட்டுறாரு. ஆனா அலெக்சாண்டரோட படையிலன்னு பார்த்தாக்கா வெறும் 7,000 குதிரை வீரர்களும் 40,000 காலாட்படை வீரர்களும் தான் இருக்கிறாங்க. டேரியஸோட படை வந்து எண்ணிக்கையில வந்து அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து வெறும் சிலர் மட்டும்தான் வந்து பயிற்சி பெற்றவங்களா வந்து இருக்கிறாங்க. அலெக்சாண்டரோட படைகளுக்கு முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தாக்கா பெசடராய் அப்படிங்கிற ஒரு ஈட்டி வீசும் படை தான். இவங்கள்ட்ட இருக்கிற ஈட்டிங்கிறது வழக்கமான குத்தீட்டி மாதிரிலாம் இருக்காது. 6 மீட்டர் தூரத்துக்கு பாயிற அளவுக்கு ஒரு வீரியம் கொண்டது. அதை வைத்து தான் அவங்க வந்து சமாளிச்சாகணும் அப்படிங்கிறது தான் அலெக்சாண்டரோட திட்டமாக இருக்குது. வியூகம் அமைக்கிறதுல அலெக்சாண்டருக்கும் டேரியஸ் மன்னருக்கும் கடுமையான போட்டி வந்து நடந்துட்டு இருக்குது. அலெக்சாண்டரோட படைகளில் வந்து 2ஆ வந்து பிரிக்கப்பட்டு அலெக்சாண்டரும் பார்மேனியாவும் ஆளுக்கு ஒரு பிரிவுக்கு வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க. இந்த யுத்தத்துக்காகவே பிரத்யேகமாக ஒரு வியூகத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாரு அலெக்சாண்டர். அதாவது பாரசீக குதிரைப்படை வந்து எந்த அளவுக்கு முன்னேறி செல்ல முடியுமோ முன்னேறட்டும், அதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த இடைவேளையை வந்து நமக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அப்படி நம்ம செய்கிறதுனால நடுவில் இருக்கிற டேரியஸை வந்து எளிதில் நம்ம நெருங்கிடலாம் அப்படிங்கிறதான் இவரோட திட்டமாக இருக்குது. இந்த முறை நான் தாக்குதலை வந்து தொடங்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா சொல்கிறாரு டேரியஸ். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏற்கனவே நடந்த யுத்தங்களில் எல்லாம் தோற்று போய் ஓடி போயிட்டு இப்போ என்ன இவருக்கு வீராப்பு கேட்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த டேரியஸோட தளபதிகளுக்கு வந்து இது ஒன்றுமே புரியல. அதுக்காக அவரை வந்து எதிர்த்தும் பேச முடியாது. நல்ல தயாராக இருந்த தேர்ப்படைகள் தான் அலெக்சாண்டரோட படைகள் மீது ஏவப்படுது. அடுத்த சில நிமிடங்கள்ல தேரோட்டிகளோட கழுத்தை வந்து குறிவைத்து உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். ஈட்டிகளும் பாயுது. அதோட விளைவு என்ன அப்படின்னாக்கா தேரோட்டிகளோட தலைகள் அப்படியே சுக்குநூறாகுது. டேரியஸ் அதிகபட்சமா நம்பிக்கை வைத்திருந்த அந்த தேர்ப்படையோட அச்சும் வந்து முறியுது. இந்த நேரத்திலே வந்து பாரசீக குதிரைப்படை வந்து அந்த மெசிடோனியா படைக்குள்ளேயும் வந்து புகுந்து தாக்குதலை வந்து நடத்துறாங்க. எதிர் தாக்குதல் அவ்வளவு பலமாக இல்லாததுனால வேகமாவே வந்து உங்களால ஊடுருவ முடியுது. டேரியஸோட படைகள் வந்து சிக்கிக்கிறாங்க. சுற்றி வளையங்கள் டேரியஸோட படைகளை வந்து தாக்குங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். மறுபடியும் பாரசீக படைகளை கொடுத்துட்டு மறுபடியும் தப்புறாரு டேரியஸ். இப்போது வந்து ஒட்டுமொத்த பாரசீகமும் வந்து அலெக்சாண்டரோட கரங்கள்ல வந்து விழுகுது. பாரசீகத்தை அடக்கிய நேரத்தில் அலெக்சாண்டரோட வயதுன்னு பார்த்தாக்கா வெறும் 25 வயசு தான் ஆகுது. என்னதான் நம்ம பாரசீகத்தை வந்து வெற்றி பெற்றாலும் வந்து இந்த டேரியஸை வந்து தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அலெக்சாண்டரோட மனதில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது நம்ம அவரை வந்து பிடிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு.
இந்த நேரத்தில் தான் பெஸ்ஸிங் அப்படிங்கிறவர் வந்து டேரியஸை வந்து கைது செஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து தெரிவிக்கிறாரு அலெக்சாண்டர்கிட்ட. அலெக்சாண்டர் வந்து உடனே வாருங்கள் நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே அவரோட சேர்ந்து 60 வீரர்களும் அவங்களோட போகிறாங்க. வழியில் ஒரு மனிதர் வந்து கொத்துயிரும் குலையுயிருமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து மெசிடோனிய வீரர் ஒருத்தர் வந்து கீழே கிடந்து அந்த மனிதரை வந்து புரட்டி போடுறாரு. அடுத்த நொடியே அவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஏன் அப்படின்னாக்கா அந்த நபர் தான் டேரியஸ், பாரசீக மன்னர். டேரியஸ் மன்னரோட மூச்சு அடங்குவதற்கும் அலெக்சாண்டர் அங்கே வர்றதுக்கும் நேரம் வந்து சரியாக இருக்குது. மெசிடோனிய வீரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாரசீக மன்னரான டேரியஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு வந்து விஷயத்த சொல்கிறாரு. டேரியஸ் மன்னரை வந்து யார் வந்து கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டோட அந்த தளபதியே தான் வந்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி இவர் வந்து தப்பிச்சும் வேற போகிறதுனால இனிமேல் வந்து இவரை வந்து உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கொலை செஞ்சுருவாங்க. இப்போ வந்து அலெக்சாண்டர் என்ன சொல்லுவார்னா, எவ்வளவு பெரிய வீர மன்னர் இப்படி யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி இறந்து கிடக்கிறாரு. டேரியஸ் மன்னரோட உடலை வந்து சகல ராஜ மரியாதையோட தான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனடியாக தான் அணிந்திருந்த அந்த அரச அங்கியை வந்து கலற்றி டேரியஸோட உடல்ல வந்து போர்த்துறாரு அலெக்சாண்டர். அந்த மெசிடோனியாவோட பேரரசோட உச்சக்கட்ட மரியாதையே வந்து அதுதான்னே வந்து சொல்லலாம். ஒரு நாட்டை வெல்றாரு அலெக்சாண்டர் அப்படின்னாக்கா அங்கே உள்ள அத்தனை சொத்துக்களுமே வந்து அவருக்கு தான் சொந்தம். யுத்தத்தோட அடிப்படை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் மெசிடோனியா வீரர்களை வந்து எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். யார் யார் எவ்வளவு எடுத்துக்கொள்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம். நாடு திரும்பதியும் அரசிட்ட வந்து நீங்கள் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு நான் வந்து எந்த ஒரு நடைமுறையையும் நான் வந்து பின்பற்றலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அலெக்சாண்டர் வந்து மாபெரும் வெற்றியை பெற்றதுக்காக பாராட்டு தெரிவிக்கிற வகையில் மலைஜாதி மக்கள் வந்து ஒரு விழாவை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதற்கு தளபதி பார்மேனியோ மற்றும் ஹெபஸ்டியன் உள்ளிட்ட நண்பர்களும் வந்து சூழ்ந்திருக்கிறாங்க. அங்கே ஒரு பெண் வந்து ரொம்ப அழகாகவே வந்து நடனம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகு, நல்ல உயரம், எல்லா விதத்துலையுமே அலெக்சாண்டருக்கு பொருத்தமாகவே இருக்கிறாங்க. தளபதி பார்மேனியோவும் அலெக்சாண்டரோட நண்பரான அந்த ஹெபஸ்டியனும் ரெண்டு பேருமே சேர்ந்து அலெக்சாண்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் இவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அலெக்சாண்டர் வந்து நானும் அவங்களும் சந்தித்து பேசினதுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவுக்கே வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பெண்ணோட பேர் வந்து ராக்சோனா. அலெக்சாண்டரும் அந்த பெண்ணும் வந்து இந்த நேரம் பேசி ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. அந்த மலைஜாதியினர் முன்னிலையிலே வச்சு அலெக்சாண்டருக்கும் ராக்சோனாவுக்கும் திருமணம் வந்து ரொம்ப விமர்சையாக நடைபெறுது. திருமணமும் முடிஞ்சிருச்சு. பாரசீகத்தையும் கைப்பற்றியாச்சு, கிரேக்கமும் கைக்கு வந்துருச்சு, எகிப்தும் தன்னோட வசத்துக்கு வந்துருச்சு, ஆசியாவையும் வந்து கைப்பற்றியாச்சு. அடுத்த இலக்கு வந்து இந்தியா தான். தந்தை பிலிப்போட கனவு தேசமான இந்தியாவை தான் அடுத்து கைப்பற்றணும். இன்னும் வெல்லப்படாத தேசம், கனவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியில வந்து அலெக்சாண்டர் வந்து அவரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்குது. ஆனால் வீரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பொழுது விடிந்தால் போர், பொழுது சாய்ந்தால் பயணம், இப்படியே அவங்களோட வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது. அதனால அவங்க ரொம்பவே வந்து சோர்வடைஞ்சு இருக்கிறாங்க. எத்தனை சேதங்கள் வந்தாலும் சரி, பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி, தடைகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தீரத்துடன் எதிர்த்து இந்தியாவை வந்து கைப்பற்றியே தீருவேன். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. உங்களுடைய உழைப்பும் உதவியும் இருந்தால் எல்லாமே எனக்கு சாத்தியம் அப்படின்னு வந்து உறுதியாக பேசுகிறாரு அலெக்சாண்டர். இதோட இந்த பதிவை நான் வந்து முடிக்கிறேன். அடுத்த இதில் வந்து அலெக்சாண்டர் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே நுழையிறாரு, அந்த வந்து போரஸ் மன்னரை வந்து எப்படி சந்திச்சு அவரோட எப்படி வந்து போரிடுறாருங்கிறத நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம்.